ஒரு ஊர்ல உள்ள ஒரு கோவில்ல திருவிழானா அந்த ஊருக்கே திருவிழாவா இருக்கும். அதுவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவிலையும் ஒரே நாள்லயே திருவிழா வந்ததுன்னா அதுக்கு பேர் மகா திருவிழான்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மாசி மக திருவிழாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பல ஊர்கள்ல இருந்து பல கோவில் சுவாமிகளை ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ட்ரக் மூலியமாவோ மாட்டு வண்டி மூலியமாவோ ஊர் எல்லையில உள்ள ஆற்றங்கரையிலயோ கடற்கரைக்கோ எடுத்துட்டு வந்து பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டாடுறதுக்கு பேர் தான் மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்கள்ல இந்த திருவிழாவை கொண்டாடுறதை விட பூலோக கைலாயமான தில்லை சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிள்ளை என்ற முழுக்குத்துறையில தான் இந்த மாசி மக திருவிழாவை வெகு விமர்சையாவே கொண்டாடுறாங்க. வருடம் மாசி மாதம் முதல் வாரத்துல தான் இந்த மாசி மகத்தை கொண்டாடுவாங்க. பொதுவா கடற்கரைகள்ல குளிக்கக்குள்ள அந்த கடல் உப்பு நீரானது நம்ம மேல படக்குள்ள கந்திஷ்டிகள் விலகும் அப்படின்றது உண்மை. அதுவே மாசி மகத்தன்னைக்கு நம்ம கடற்கரைக்கு போய் கடல் நீர்ல குளிச்சுட்டு நம்ம பழைய துணிகளை விட்டுட்டு புது துணிகளை அணிந்து வரக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட திஷ்டிகள் அகன்று நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி அடியெடுத்து வைக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம். இந்த மாசி மக திருவிழாவுக்கு ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து பூவராக சுவாமியானவர் முதல் நாளே கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இங்க தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாவே நடைபெறுது. இந்த மகத்துல நிறைய பேர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் செய்வாங்க. இந்த வருஷம் மாசி மக திருவிழாவில் மறக்காம வந்து கலந்துக்கோங்க.